கூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை காத்து இந்த 5வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் அவருடைய சமூகத்தில் கிருபையாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இம்மட்டிலும் அவர் பாராட்டின கிருபைகள் பெரிது, அவர் நமக்கு பாராட்டின தயை பெரிது. எவ்வளவோ இக்கட்டுகளிலும் நெருக்கங்களிலும் அவர் தம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் நம்மை காப்பாற்றி, இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி நம்மை அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறாரு. தெய்வ கிருபைகளுக்காக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன், நம்முடைய இருதயத்துடைய கதறல்களை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்மை எல்லா நேரங்களிலும் நோக்கி பார்க்கிறதான தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம மத்தியிலே பிரசன்னமாகிற தேவன், நம்ம மத்தியிலே எழுந்தள்ளுகிறதான தேவன். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவே. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவே. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்பிடுவார், கதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்பிடுவார், கதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவே. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியில் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் என்னுடைய நாட்கள் வேகமாய் ஓடுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது போல இப்போதான் இந்த வருஷத்தை ஆரம்பித்தது போல இருக்குது. 4 மாதங்களை வெகு வேகமாய் கடந்து விட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. 5வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னொரு 4 மாதம். அப்புறம் இந்த பாருங்கள், கிறிஸ்மஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க.
கேரல்ஸ்க்கு உண்டான பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்குகிறவர் கர்த்தர். ஆமென். அவைகள் வாய்க்காதே போக பண்ணுகிறவர் கர்த்தர். எலும்பாதுன்னு சொல்லலை, எலும்பும் ஆனா வாய்க்காதே போகும்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எலும்ப தான் செய்யும். நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள், நமக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் எழும்பும். ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவான், நம்ம விழுகாம எழுந்து நிற்கிறப்போ அடுத்த வெப்பனை யூஸ் பண்ணுவான். பிசாசினுடைய தந்திரங்கள் அதுதான். யோபுவினுடைய குடும்பத்தை கை வைக்கிறான், ஆஸ்திகளை கை வைக்கிறான், ஒவ்வொன்றையா கை வச்சு என்ன செய்யறான் பார்க்கறான். கடைசியில் அவன் சரீரத்துல என்ன செய்யறான், கையை வைக்கிறான். அவனுடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் என்ன செய்யணும், அதை இதையும் செஞ்சு பார்ப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசமா பாடுங்க. இந்த மாதிரி பாடல்களை திருச்சபையில பாடுறப்போ, அந்த பாடலின் வரிகளை உணர்ந்து பாடுறப்போ, அது விசுவாசத்துல என்ன செய்யறோம், கிளைம் பண்றோம். இந்த வாரத்துல நமக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் எழும்பி நிற்குதுன்னு தெரியாது, எத்தனை ஆயுதங்கள் எழும்ப போகுதுன்னு தெரியாது. ஆனால் நாம் பாடுகிற இந்த நாளிகையிலே அவைகளை வாய்க்காதே போக பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். 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 எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன்
அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. என்ன அதிகாரம், என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்தையும் அப்படியே சேர்த்து வாசிங்க. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் ஐபிராத்து நதி தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மீதெல்லாம் வர பண்ணுவார். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய தொடர்ச்சியா கர்த்தர் ஒரு வார்த்தை என்ன செய்யறாருன்னா சேர்த்து சொல்றாரு, உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் மிதிக்கும் பூமியின் மீது எங்கும் என்ன செய்வார்? வர பண்ணுவார். என்ன வர பண்ணுவாரு? உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும். எப்படி? நீ எப்போ அந்த பூமியை மிதிக்கிறையோ, இது ஏன் பூமி, இது ஏன் இடம், இது என்னுடைய எல்லைன்னு சொல்லிட்டு உரிமை பாராட்டி நிற்கிறவனுக்கு பயமும் கெடியும் என்ன செய்யணும்? உண்டாகும். யாருனால உண்டாகும்? உங்களால். வாக்குத்தத்தத்தோடு சேர்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன்னா இது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின தேசம், இது ஈசாக்குக்கு தேவன் வாக்கு பண்ணின தேசம், இது யாக்கோபுக்கு தேவன் வாக்கு பண்ணின தேசம். சுதந்தரிக்க போகிறதான சந்ததிக்கு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்ன செய்யறாருன்னா துணை நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் ஆபிரகாமின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஈசாக்கின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபினுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சத்துருக்களே இல்லைன்னு சொல்லலை. ஆபிரகாம் 5 ராஜாக்களோடு கூட என்ன செய்யறார்? போய் யுத்தம் பண்றார். அமலேக்கினுடைய வாழ்க்கையில, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பார்க்குற அமலேக்கியர் வந்து என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு துறவு தோண்டுகிறதான இடங்களிலும் வந்து என்ன செய்யறாங்க? வாக்குவாதம் பண்றாங்க. ஏசேக்கு, சித்துனா ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யறாங்க? வாக்குவாதம் பண்றாங்க. அவன் ரெகோபோத்தில் துறவு உண்டாக்கின போது அங்கே என்ன செய்யலை? வரலை. யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் லாபான் அவனுக்கு விரோதமாக இருந்ததை பார்க்குறோம். ஏசா அவனுக்கு விரோதமாக எழும்பினதை பார்க்குறோம். இன்னும் அநேகர் யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பினதை பார்க்குறோம். இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்திலே சத்துருக்கள் இருந்தார்கள், எழும்பினார்கள். ஆனால் மேற்கொள்ளாதே போனார்கள், எதிர்த்து நிற்க முடியல. அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது ஆபிரகாமுக்குரியது மாத்திரமல்ல, சந்ததிக்கும் உரியது. இப்போ நம்மள ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமினுடைய சந்ததின்னு தான் சொல்றார். விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிறோம். உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொன்னார் பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்கிற அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு யாவையும் செய்தவர், ஈசாக்குக்கு யாவையும் செய்தவர், யாக்கோபுக்கு யாவையும் செய்தவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உங்களுடைய தேவன். ஆமென். அவர் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவார். ஆபிரகாமின் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, யாக்கோபின் தேவன் என்னோடு, யாவையும் செய்திடுவார். இன்னும் ஒரு விசை. ஆபிரகாமின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, யாக்கோபின் தேவன் என்னோடு, யாவையும் செய்திடுவார். இன்னும் ஒரு விசை.
யோசேப்பின் தேவன் என்னோடு, எலியாவின் தேவன் என்னோடு, எழும்பிடுவேன் நான் தேவை செய்ய, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யோசேப்பின் தேவன் என்னோடு, எலியாவின் தேவன் என்னோடு, எழும்பிடுவேன் நான் சேவை செய்ய, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும், மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென். கர்த்தர் கூட இருந்தா போதும். கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு எதுவான சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும். நம்ம தான் உருவாக்கணும். எப்பொழுதும் தேவனை துதித்து, எப்பொழுதும் தேவனை ஆராதித்து, தேவனை பாடி, தேவ பிரசன்னத்தை தக்க வைத்து கொண்டாள் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சூரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சூரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். தாழ்வில்
அவர் கிருபை என்று உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. நாளைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. நாளைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அப்பா பிதாவே என்று அழைத்து பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நம்மாரிட இருவரும் பொழிந்தாரே. அப்பா பிதாவே என்று அழைத்து பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நம்மாரிட இருவரும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்தவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக கர்த்தரை பாடணும்? நம்ம ஆராதனையில் 1 மணி நேரம் என்ன செய்கிறோன்னா பாடுறோம். வெளியில் இருக்கவங்களுக்கு புரியாது, என்ன பண்ணுறாங்க இவங்க, சர்ச்சுக்கு போய் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாங்க. மணிக்கணக்கில் உட்காந்துட்டு அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? சாமி கும்பிட தானே போகிற, சாமி கும்பிட்டு உடனே வர வேண்டியதானே, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற? நம்ம இங்கே உட்காந்து என்ன செய்கிறோம்? கர்த்தரை பாடுறோம். ஒரு வேலிடான ஒரு ரீசன் சொல்லுங்களேன், எதுக்கு பாடணும்? சும்மா பேசுங்க. அவர் நல்லவர். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, அதனால பாடிடுவோம். அப்புறம் சும்மா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது. பாவங்களை மன்னிச்சார், ரைட். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுறார். நான் துதிச்சேன்னா அவர் என்ன செய்வார்? வருவார். பாடுறப்ப பிரியப்படுவார். இதெல்லாம் சரிதான். சங்கீதக்காரர் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறாரு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை. நம்ம வாழ்க்கையினுடைய
ஒஸ்ட்டு பார்ட் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சர்ச்சுக்கு வர்றோம், ஒரு வெல் ட்ரெஸ்டாக நல்ல முறையில் வந்து இருக்கிறோம். நம்ம சூழ்நிலை ஒரு வேளை இன்றைக்கி மாறி இருக்கலாம். ஆனால் நம்முடைய தாழ்வில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த நேரத்தில் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்திருப்போம். ரொம்ப பரிதாபமான நிலைமையில் என்ன செய்வோம், இருந்திருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உன்னை கடந்து போகும்போது நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த, நீ உன் ரத்தத்தில் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொல்லி சொன்னேன். ரொம்ப மோசமான சூழ்நிலை, யாருமே நம்மளை நினச்சி பார்க்காத ஒரு நேரம். பாருங்கள், நம்ம நல்லா இருந்தோம்னா நம்ம சொந்த பந்தம் எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும், 4 நாளைக்கு முன்னாடி குடும்பமாக வந்துடணும், நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போட்டு வந்துடணும், தங்குறதுக்கெல்லாம் என்ன செஞ்சிடறோம், இடம் ரெடி பண்ணியிருக்கிறோம், ரூம் கூட போட்டு கொடுத்துறோம், அப்படிலாம் பேசுவாங்க. சூழ்நிலை மோசமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், கொரியரில் இல்லைன்னா போஸ்ட்டில் என்ன செய்யும், வரும். சில நேரத்தில் அதுவும் வராது. அனுப்பிட்டு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களான்னா அதுவும் சொல்ல மாட்டாங்க. வந்தா வா, வரலைன்னா போ. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர், நம்மை நினைத்து பார்க்கிறவர் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் என் வாழ்க்கை கிட்டத்தட்ட 23 வயசு வரைக்கும் நான் குடிசை வீட்டில் தான் இருந்தோம். மழை வந்துச்சுன்னா உலகம். 23 வயசு வரைக்கும் டிவி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் கிடையாது. நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் குடும்பத்தினுடைய சூழ்நிலை அதுதான். மழை வந்துச்சுன்னா பல நேரங்களில் கட்டில் கீழே போய் என்ன செய்வோன்னா படுத்துக்குவோம். ஒரு பில்லோ இருக்காது, பழைய துணிகள் எல்லாம் கட்டி ஒரு மூட்டையாக வச்சு அப்படி தான் படுத்துருக்குறோம். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் என்னை நினைவு கூர்ந்தவர் கர்த்தர். ஆமென். பேர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர். நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 1 வருஷம் பைபிள் காலேஜ் பாஸ்டர் வந்து என்னை நம்பி அப்ளிகேஷன் வாங்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனை தூக்கி கொடுக்குறப்ப நான் சொன்னேன், இல்லை என் ஃபேமிலியோடைய சூழ்நிலை மோசமாக இருக்குது, நான் வேலைக்கு போகணும், என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் பாஸ்டருக்கு என் மேலே கோபம். அப்ளிகேஷனை முன்னாடியே தூக்கி போட்டார். நீ எங்கே போகிறேன்னு நான் பார்த்துட்றேன், நீ என்னைக்குனாலும் இங்கே வந்து நிற்ப அப்படின்னு சொன்னார். ஒரே வருஷம். அடுத்த வருஷத்தில் போய் நின்னேன். நான் உன்னை அனுப்ப மாட்டேன்ட்டார். நான் போக சொன்னப்போ நீ போகலை, நான் உன்னை அனுப்ப மாட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து அழுதேன், நான் போயிடுறேன், என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்றைக்கும் மாறாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அழைப்பு உண்மையானது, நான் போயிடுறேன். கர்த்தர் திரும்ப என்ன செஞ்சார், நான் பலப்படுத்தினார். திரும்ப நான் விடாப்படியாக ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்ததுக்கு பிறகு, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணதுக்கு பிறகு எங்கள் பாஸ்டர் சொன்னார், போ நான் லெட்டர் தரேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடியதான ப்ரெசன்ட் கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவ அழைப்பு நம்மை நோக்கி வரும் பொழுது நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்திருக்காது, நமக்குன்னு எதுவுமே இருந்திருக்காது, வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் கூட என்ன செய்யாது இருந்திருக்காது. அன்றைக்கு நம்மை நினைத்து பார்த்தார். இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னா நான் என்ன செய்யணும், அவரை பாடணும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அல்ல, 24 மணி நேரமும் நான் பாடுவதற்கு அவர் தகுதியானவர். ஆமென். நான் துதிப்பதற்கு அவர் தகுதியானவர். தாவீது சொல்றாரு, தாவீது அவருடைய நாட்களில் கர்த்தர் வர உயர்த்தினதுக்கு என்ன செஞ்சார்னா, ஆசாபையும் துதிக்கிறதான நபர்களையும் ஏற்படுத்தி 24 மணி நேரமும் ஆசரிப்பு கூடாரத்தில் அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அவர் துதிகளுக்கு பாத்திரர். ஆமென். சொல்றாரு, என் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார், இந்த ராஜ்யத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவரை துதி. அவர் ஒரு நேரமும் ஒரு நிமிஷமும் பரலோகத்தில் இருக்கக்கூடாது. இங்கே துதிக்கிறதான துதியில் அவர் எப்பொழுது இந்த தேசத்தில் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் இங்கேயே என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். அதான் சொல்கிறேன், சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலதாளம் அது இது எல்லாத்தையும் வச்சு அவரை பாடிட்டே இருக்கணும். அவர் பாடுவதற்கு தகுதியானவர். ஏன்னா என் தாழ்வில் என்னை நினைத்தார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலத்தாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். சத்தமாய் சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலத்தாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை ஒரு பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை ஒரு பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை ஒரு பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை ஒரு பாடல் பாடியே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நம்மாரிட திருமயம் பொழிந்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நம்மாரிட திருமயம் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை ஒரு பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை ஒரு பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். நம்மை அற்பமாய் எண்ணினவர்கள் மத்தியில நம்மை விட்டு கொடுக்காத தேவன், நம்மை பார்த்து தலையை குலுக்கினவர்கள் மத்தியில நம்மை விட்டு கொடுக்காததான தேவன், எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் இருந்த நம்ம, அநேகருடைய பார்வையில அருவருப்பாய் இருந்ததான நம்ம, அநேகருடைய பார்வையில சிறுமைப்பட்டவர்களாய் இருந்த நம்ம நினைத்தவர் அவர். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவர் அவர். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர். அதோடு விடல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகார உரிமையை கொடுத்தவர். நம்முடைய அடையாளங்களை மாற்றினவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றினவர், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றினவர், நம்முடைய குடும்பங்களை மாற்றினவர். அவர் அழைத்த பொழுது இன்றைக்கு இருந்தது போல நம்ம வாழ்க்கை இல்லதான், இன்றைக்கு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில நம்மை அழைத்து ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் உருவாக்கினவர். தூக்கி எறியப்பட்டதான நம்மை தூக்கி நிறுத்தினவர் அவர், தூக்கி நிறுத்தினவர் அவர். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலத்தாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். சகல
செய்கிறவர், அதிசயமானவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், மறுரூபமாக்குகிறவர். அவரை போல ஒருவரும் இல்ல, அவரை போல ஒருவரும் இல்ல. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Hallelujah hallelujah hallelujah. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிறைந்திடும். அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிறைந்திடும். ஆண்டவருடைய ஆராதனை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தோடு கூட ஒப்பிட்டு 3 காரியங்களை சொல்றாங்க. ஒன்று, பிராகாரத்திலே இருக்கிறதான ஆராதனை, அவுட்டர் கோர்ட். ஆசரிப்பு கூடாரத்துல பிராகாரத்துல என்ன இருக்கும்னா பலிபீடம் இருக்கும். அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்துவார்கள். அங்கே சுத்திகரிப்பு பண்ணுவதற்கான தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். தங்களை கழுவிக் கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம அநேகருடைய ஆராதனை அப்படிதான் இருக்குது. அழைத்துக்கு வர்றப்போ ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும், என்னை கழுவும். சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பிராகாரத்தினுடைய நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம போயிடுறோம். ஆனா அதை தாண்டி உள்ள வர்றப்போ பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. அங்கதான் தூப பீடம் இருக்குது. அங்கதான் சமூகத்து அப்ப மேஜை இருக்குது. அங்க போடக்கூடியதான தூபத்தை தான் அவர் உகந்த வாசனையாய் அங்கீகரிக்கிறார். அநேக நேரங்கள்ல அவுட்டர் கோர்ட்ல நின்னுட்டு வெளியில நின்று ஆராதனை நேரத்துல கூட என் பாவங்களை மன்னியுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு போயிடுறோம். அவரை துதிக்கிறதான துதி இல்லை, அவரை ஆராதிக்கிறதான ஆராதனை இல்லை. மூன்றாவது, மகா பரிசுத்த ஸ்தலம். அது திரைச்சீலையிட்டு மறைக்கப்பட்டிருந்தது. அது உள்ள உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் இருந்தது. பிரதான ஆசாரிய மாத்திரம்தான் உள்ள போக முடியும். அவரும் வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரம்தான் உள்ள போக முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்ட போது, ஜீவனை விடுகிற நாளிகையில தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரை 2ஆக கிழிந்தது. பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனோடு கூட இருக்கக்கூடியதான உறவை குறிக்கிறது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் அநேக நேரங்கள்ல we visit his presence, அவருடைய பிரசன்னத்துக்கு வந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். எனக்கு நான் நல்ல கர்த்தரை ஆராதிச்சேன், எனக்கு நான் நல்ல ஆண்டவரை துதிச்சேன், எனக்கு ஒரு நாள் வர்றோம் போறோம். அதை தேவன் விரும்புகிறது இல்லை. we dwell in his presence, அவருடைய பிரசன்னத்திலே நாம் தரித்திருக்கிறதையும் அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருக்கிறதையும் தேவன் விரும்புகிறார்.
வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களிலே செழித்திருப்பார்கள்னா யாருடைய வாழ்க்கை செழித்திருக்குன்னா, உடன்படிக்கை பெட்டி அண்டை வந்து கிருபாசனத்தண்டை வந்து ஆராதனையிலே அவரை பிரியப்படுத்தி ஆராதனை ஸ்தலத்திலே தரித்திருக்கிறவர்கள் பிராகாரம் மட்டும் செழித்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம குறைவுபட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? குறைச்சல்களுக்கான காரணம் என்ன? ஆராதனைக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல, அவரை ஆராதிக்க வேண்டிய விதத்துல ஆராதிக்கல. அநேக நேரங்கள்ல இந்த 1 மணி நேர ஆராதனையை கூட முழுமையாக கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. அவரை பாடி அவரை துதிக்கிறத தவிர வேற என்னத்தை கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார்? அவுட்டர் கோட்ல பிராகாரத்துல நிக்கிற அனுபவத்தை தாண்டி ஒரு விசை உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல வந்து பாருங்க, ஒரு விசை கிருபாசன தண்டை வந்து பாருங்க. உங்க வாழ்க்கை செழித்திருக்கிறத பார்க்க முடியும், குறைச்சல்கள் மாறுகிறத பார்க்க முடியும், தரித்திரங்கள் குடும்பங்களை விட்டு நீங்குகிறத பார்க்க முடியும். ஓடி ஓடி உழைச்சும் ஒத்த ரூபா மிஞ்சலை நினைக்கிறீங்களா? ஓடி வந்து கிருபாசன தண்டையில சேருங்க, கிருபாசன தண்டையில தரித்துருங்க, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நீரை தேடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நீரை தேடும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினால் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரம்பிடும். 2 கரங்களை உயர்த்தி உள்ளே அழைத்து செல்லும். பிராகாரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அல்லப்பா, உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரம்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரம்பிடும். உள்ள போனா என்ன நடக்கும் தெரியுமா? மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும்.
மாற்றி எங்கள் மத்தியில் கொள்ளாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். 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 ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். யெகோவாயிரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. யெகோவாயிரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. யெகோவாயிரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. யெகோவாயிரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். 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 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்களிலேயாய் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, மே மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாக்கு தத்துவத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெறுமையாய் எந்த நன்மையையும் சுதந்திரித்திராத நாட்களில்
கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கான வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தினீர். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் கரமுயர்த்தி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதல், இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற அனுபவம் கிட்டட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தின்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏற்கனவே 1ஆம் தேதி காலை வந்தவர்களுக்கு சில காரியங்களை பேசியிருந்தேன். அதை அறிமுகத்தை சொல்லி இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை 3 தலைமுறைகளோடு கூட பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு வாக்குத்தத்தம் ஒரு நபரோடு கூட தேவன் பேசுவார், ஒரு தலைமுறையோடு கூட தேவன் பேசுவார். ஆனால் இந்த வார்த்தையானது 3 தலைமுறைகளோடு கூட தேவன் பேசினதான வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரையிலான வசனங்களை பார்ப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்தையை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ இழந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு பல ஆண்டுகள் காத்திருந்தார். ஏன்னா ஆபிரகாம் கால் மிதிக்கிறதான தேசம் அது ஆபிரகாமுக்கு மாத்திரமே உரியது, அது ஆபிரகாமினுடைய தலைமுறைகளுக்கு மாத்திரமே உரியது, அது ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு மாத்திரமே உரியது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்யறார்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிற வரைக்கும் அமைதியா இருந்து அதற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்யறாரு, பேசுறார். இப்ப நீ கண்களை ஏறெடுத்துப்பார், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்குமாய் கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ எழுந்த தேசத்தின் நீள அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் அப்படின்னு என்ன செய்யறார்னா சொல்றார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுறார். ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த முழு தேசத்தினுடைய நீளமும் அகலமும் என்ன செய்யறார்னா நடந்து திரிகிறார். அது ஆபிரகாமினுடைய சந்ததிக்கான தேசம். அந்த சொல்றார், அதை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன், தருவேன். அதை கர்த்தர் வாக்கு பண்றார். ஆனால் ஆபிரகாமினுடைய சந்ததி அப்படின்னு யாருமே இல்லை. ஆனா கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், சந்ததி இல்லைன்னு என்ன செய்யாத, நினைக்காத, நீ எழுந்து நட. தேசத்தினுடைய நீள அகலம் எம்மட்டோ அம்மட்டும் என்ன செய்ய, நட. எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கட்ட ஆண்டவரே, எத்தனை மீட்டர் நடக்கட்ட ஆண்டவரே, எத்தனை ஏக்கர் நடக்கட்ட ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, ஒருவன் உன் சந்ததியை பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் அவன் உன் சந்ததியும் எண்ணப்படும். பூமியின் தூளை போல உன் சந்ததி எண்ணப்படும் சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஆபிரகாம் என்கிற ஒற்றை மனிதன் அவர் என்ன செய்யறார்னா நடக்கிறார். பூமியின் தூளை போல என் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார், அப்படின்னா என் சந்ததிக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும்னு சொல்லிட்டு முழு தேசத்தையும் ஆபிரகாம் என்ன செய்யறார்னா நடக்கிறார். ஆபிரகாமினுடைய கால் மிதித்த அந்த ஸ்தலத்தை ஆண்டவர் குறித்து வைத்து அது ஆபிரகாமினுடைய சந்ததிக்கான தேசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறார் சொல்றார். இதை கர்த்தர் ரெடி பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யறார்னா ஆபிரகாமினுடைய சந்ததியை பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணி தான் மோசேயினுடைய நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வனாந்தரத்துல வச்சு பேசுறாரு. 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும், வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்களுடையதான். கடைசி சமுத்திரம் வரைக்கும் ஆபிரகாம் என்ன செய்யறார், நடந்திருக்கிறார். ஐபிராத்து நதி தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் ஆபிரகாம் நடந்திருக்கிறார். வனாந்திரம் தொடங்கி லீபனோன் வரைக்கும் ஆபிரகாம் என்ன செய்யறார், நடந்திருக்கிறார். இப்போ ஆபிரகாம் எங்கெல்லாம் நடந்தாரோ, ஆபிரகாமினுடைய காலடி எங்கெல்லாம் பட்டுச்சோ,
அந்த இடத்தை உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் பொழுது அது உங்களுடையதா இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இதுல என்னன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். இரண்டாவது மோசேயின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்றார்? வாக்கு பண்றார். மூன்றாவது யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்றார்னா சொல்றாரு, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஏற்கனவே மோசேட்ட சொன்னதை திரும்பவும் சொல்றேன், உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? கொடுத்தேன். கொடுத்தேன் அப்படிங்கிறதான காரியத்தை பொறுத்த வரைக்கும் இனிதான் கொடுக்கணும்ட்டு இல்லப்பா, அதை கொடுத்தாச்சு. உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நீ போய் மிதிச்சா அது உன்னுடையது. நீ போய் மிதிச்சா அது உன்னுடையது. ஏன்னா நான் கொடுத்தேன், உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடம் எல்லாம் உங்களுடையதாய் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. சொல்லிட்டு யோசுவா 1:4 திரும்ப கர்த்தர் அந்த எல்லைகளை சொல்றாரு. வனாந்திரமும் இந்த லீபனோன் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். இந்த வசனம் ஒரு பெரிய உண்மை என்ன செய்யுதுன்னா சொல்லுது, வாக்கு தத்தத்தை நம்ம பல நேரங்களில் ரிசீவ் பண்றோம். ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார், ஊழியக்காரர் மூலமாக தேவன் என்னோடு கூட பேசினார். இன்னைக்கு காலையில நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் திட்டமாய் என்னிடத்துல பேசினார். இதோட பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? நின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்போம். இந்த வனாந்திரம் தொடங்கி லீபனோன் வரைக்கும், ஐபிராத் நதி தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும்னு கர்த்தர் முன்குறிச்சதான ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லை எதுன்னு தேவன் தீர்மானிச்சிட்டாரு. ஆனா எல்லையை சுதந்தரிக்கிறதுக்கு நான் தான் போய் என்ன செய்யணும்? மிதிக்கணும். நான் தான் போய் என்ன செய்யணும்? மிதிக்கணும். நான் மிதிக்காம கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு, நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எதையும் சுதந்தரிக்க போவது இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. எவ்வளவு தூரம் ஜெபம் பண்றோமோ, எவ்வளவு தூரம் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரோ அந்த அளவிற்கு நாம் கிரியைகளிலே காண்பிக்க வேண்டியது அவசியம். நாம் நகரும் அளவுக்கு தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முத காரியம், அடியெடுத்து வைக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யும்? திறக்கும். ஸ்டெப் ஃபார்வர்ட், blessing will be open. நம்ம எப்போ அடியெடுத்து வைக்கிறோமோ அப்போதான் நமக்கான ஆசீர்வாதம் என்ன செய்யும்? திறக்கும். வனாந்திரம் தொடங்கி லீபனோன் வரைக்கும், ஐபிராத் நதி தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும், ஆண்டவரே யோர்தான் பிரவாகித்து ஓடுது, நான் என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, பிரவாகித்து ஓடுகிறதான யோர்தான் உங்களுடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்துல, ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்துல என்ன செய்யும்? பிளந்து என்ன செய்யும்? நிற்கும். கர்த்தர் என்ன சொல்றாரு? யோர்தான் பிரவாகித்து ஓடத்தான் செய்யும், செங்கடல் வழிய மறிச்சு நிற்கத்தான் செய்யும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அப்படிதான் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா நான் முன்னேறி போக போக, நான் அடி எடுத்து வைக்க வைக்க, நான் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் பொழுது அது நிச்சயமாய் திறந்து வழிவிடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். நிச்சயமாய் திறந்து என்ன செய்யும்? வழிவிடும். ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அந்த காலமெல்லாம் காத்திருக்கணும்னு கர்த்தர் சொல்லல. காத்திருப்பினுடைய காலம் முடிந்ததுக்கு பிறகு அடியெடுத்து வைக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு அடிக்கும் தேவன் என்ன செஞ்சார்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். அதைத்தான் சொல்றாரு, உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடம் எல்லாம் உங்களுடையதா இருக்கும். நான் தான் இந்த இடத்தை மிதிச்சினேன்,
அது உன்னுடையதுதான், அது உங்களுடையதுதான். யோசுவா சொல்லும் பொழுது சொல்றாரு, அது ஏத்தியரின் தேசம் இல்ல, உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கிற வரைக்கும் அது ஏத்தியரின் தேசம். உங்கள் உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்துல அது உங்களுடைய தேசம். இது ஆபிரகாமினுடைய நாட்களிலே திட்டம் பண்ணப்பட்டது, ஆபிரகாமினுடைய நாட்களிலே வாக்கு பண்ணப்பட்டது. தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்றார், உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் 16ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கொஞ்சம் குழப்புறது போல என்ன செய்ய இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, எகிப்தியர்கள் பார்வோனுடைய சேனை என்ன செய்து பின்னாடி தொடர்ந்து வருது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றார். எங்க வந்து சும்மா இருக்கிறது? சிவந்த சமுத்திரத்தினுடைய ஓரத்தில் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இனி போறதுக்கான இடம் இல்லை. இந்த பக்கம் சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய சேனை. ஆண்டவர் பேசுறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். புண்ண என்ன அர்த்தம்? நீ சும்மா இருன்னு அர்த்தம். ஆண்டவர் அப்படி சொல்லல. அதுக்கு அடுத்த வசனத்துல மோசே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாருன்னா முறையிட்டு இருக்கிறார். போக முடியல, சிவந்த சமுத்திரம் என்ன செய்து அடைச்சிட்டு நிக்குது. ஆண்டவர் மோசே என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சும்மா இருன்னு சொல்லி சொன்னது, யுத்தம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். பார்வோனை நீ ஒரு பொருட்டா நினைக்காத, பார்வோனுடைய சேனைகளை நீ ஒரு பொருட்டா நினைக்காத, அவர்களோடு கூட யுத்தம் பண்ணணுமே நீ என்ன செய்யாத நினைக்காத, சும்மா இரு. ஆனா உன் பயணத்தை கண்டினியூ பண்ணு, மூவாயிட்டே இரு. நீங்கள் புறப்பட்டு போங்கள். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டதான நீங்க போய்கிட்டே இருங்க. யுத்தத்தை பத்தி கவலைப்படாத, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் பண்ண வேண்டான்னு தான் கர்த்தர் சொன்னாரே தவிர புறப்பட்டு போக வேண்டான்னு சொல்லல. செங்கடலின் ஓரத்துல தரித்து நிற்கும்படி என்ன செய்யல சொல்லல. மோசேட்ட சொல்றாரு, சிவந்த சமுத்திரத்தை என்ன செய், பிளந்து விடு. புரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கையை ஓங்கி உன் கையை சிவந்த சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை என்ன செய், பிளந்து விடு. ஆண்டவர் அதிகாரத்தை மோசேட்ட கொடுத்திருக்கிறார். நீ என்கிட்ட ஏன்பா பேசுற, நீ என்கிட்ட ஏன்பா முறையிடுற, நீ என்கிட்ட ஏன்பா பேசிட்டு இருக்கிற? சிவந்த சமுத்திரத்தை பார்த்து பேசு. சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக உன் கையை என்ன செய், நீட்டு. தடைகளை பார்த்து பேசு, தடைகளுக்கு நேராக உன் கையை நீட்டு. எந்த காரியம் உனக்கு விரோதமா நிக்குதோ, எந்த காரியம் உன் முன்னேற்றத்தை தடுக்குதோ, எந்த காரியம் உனக்கான ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துதோ, அதற்கு விரோதமாக கையை நீட்டி பேசு, அதை பிளந்து விடு. சமுத்திரம் நிக்குது, பரவாயில்ல, பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில பிளந்து விடுவார்கள். ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆராதனையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியதான அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை என்னைக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், என் வாழ்க்கையில என்னைக்கு நான் விசாலத்தை நோக்கி போவேன், என் வாழ்க்கையில என்னைக்கு நான் ஆசீர்வாதத்தை நோக்கி போவேன், என் வாழ்க்கையில என்னைக்கு பெருக்கத்தை நோக்கி நான் போவேன், என் வாழ்க்கையில என்னைக்கு நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போவேன்? உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதான தடைகளுக்கு விரோதமாக கைகளை நீட்டி பேசுங்க, அவைகளை பிளந்து விடுங்க. அவைகளை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யுங்க, தகர்க்கிறதற்கான உரிமைகளை தேவன் என்ன செய்யறார், கொடுத்திருக்கிறார். சும்மா இருங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், சிவந்த சமுத்திரத்தின் மேல் கையை நீட்டி. என் வாழ்க்கையை எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு கர்த்தர் நம்ம கிட்ட திருப்பி கேட்பார், நீ எப்ப முன்னேற போற? சும்மா இருக்கிற வரைக்கும் நீ முன்னேற போறது இல்ல. இப்படி என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக உன் கையை என்ன செய், நீட்டு. நீ பேசு.
உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியதான தடைகள், உங்க வாழ்க்கையை தடை பண்ணுகிறதான காரியங்கள், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறதான சத்துருக்கள், அவைகளை அடையாளம் கண்டு அவைகளுக்கு விரோதமாய் என்ன செய்யுங்க? பேசுங்க. காற்றும் கடலும் கொந்தளித்த போது ஆண்டவர் சொல்ல, இறையாதே, அமைதலா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? சொன்னார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டுப்படுத்துகிறதான கர்த்தர் உண்டு, கண்ட்ரோல் பண்ணுகிறதான கர்த்தர் உண்டு. எப்போ நீங்க ஆவியில நிறைஞ்சு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சில ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறீர்களோ, அப்பொழுது அவைகள் உங்களை விட்டு என்ன செய்யும்? ஓடிரும். தடைகளை பார்த்து பயந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். கையை ஓங்குங்க, கையை ஓங்குங்க. நம்முடைய கரங்கள் ஓங்கும் பொழுது நமக்கான வழிகளை தேவன் என்ன செய்வார்? திறந்து கொடுப்பார். நிற்கக்கூடியதான விசுவாசம் அல்ல, கையை ஓங்கக்கூடியதான விசுவாசம், அடுத்த அடியை எடுத்து வைக்கக்கூடியதான விசுவாசம். இயேசு நடந்து வர்றாரு. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் என்ன செய்யற? இறங்கி நடக்கிறேன். 1000 குறை சொல்லட்டும். பேதுரு ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாலும் இயேசுவுக்கு பிறகு சமுத்திரத்தில் நடந்தது பேதுரு தான். வேற யாரும் என்ன செய்யல? நடக்கல. பல நேரங்களில் நம்ம உட்கார்ந்துட்டே என்ன செய்யறோம்? இருக்கிறோம். என்ன பண்ணிரும், என்ன ஆயிரும்? ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க, இவ்வளவுதானா? அடுத்த அடி எடுத்து வச்சு பாருங்க, இது இவ்வளவுதானா? அதுக்கு அடுத்த அடி எடுத்து வச்சு பாருங்க, இது இவ்வளவுதானா? தேவன் நடத்துவார். என் வாழ்க்கை எப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா, கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிற, நீ எப்ப முன்னேற போற? பயந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க போறது இல்ல. உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். நீ எந்திரி, நீ கிளம்பு, நீ நட அப்படின்னு கர்த்தர் சொல்றார். உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அல்ல, யார் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறாங்களோ அவர்கள் சுதந்திரவாளிகள், அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பார்கள். ஆமென். இந்த வசனத்தை 3 தலைமுறைகிட்ட பேசினார்னு சொன்னோம். ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் சந்ததிக்கு. 2வது தலைமுறை மோசேயினுடைய நாட்கள் இருந்ததான தலைமுறை. அந்த தலைமுறைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும் சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும், அந்த தலைமுறையில எவரும் கானானுக்குள்ள போகல, காலேப் யோசுவா தவிர. ஏன்னா வாக்குத்தத்தம் உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். பயம், பயம். ஒருத்தருமே உள்ள கால் எடுத்து வைக்கல. பின்னாடி பார்ப்போம். காலேபும் யோசுவாவும் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க? பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம், பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். கால் எடுத்து வைங்க, அடுத்த அடியை எடுத்து வைங்க. செய்யும்படியாக உங்க இருதயத்தில் தோணுகிற காரியத்தை செய்யும்படி அடுத்த அடி எடுத்து வைங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் உண்டு பண்றார். அவர் ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார், அவர் ஒரு வாஞ்சையை உண்டு பண்றார், அவர் ஒரு காரியத்தை செய்யுன்னு சொல்லி பேசுறார், அவர் ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லி பேசுறார், அவர் இந்த நபர்கிட்ட போய் பேசுன்னு சொல்லி பேசுறார், அவர் இவரை போய் சந்தின்னு சொல்லி பேசுறார். பாப்போம். உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு மாற்றமும் நடக்காது. சொன்ன அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு கிளம்பி பாருங்க. கர்த்தர் கொடுக்கிறதான விருப்பங்கள், கர்த்தர் கொடுக்கக்கூடியதான வாஞ்சைகள், கர்த்தர் கொடுக்கக்கூடியதான அந்த ஒரு தூண்டுதலுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை கண்டிராத அற்புதங்களை காணும்படி தேவன் செய்வார். ஒரு ஸ்டெப் நம்ம வாழ்க்கையை மாற்றும். 2வது காரியம், வனாந்தரத்துலயும் வாக்குத்தத்தம் இருக்குது. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, இந்த வனாந்தரம் தொடங்கி லீபனோன் வரைக்கும். வாக்குத்தத்தத்துல வனாந்தரத்தையும் தேவன் என்ன செய்யறாரு? சேர்த்துறாரு. ஏன்னா இவங்க உள்ளங்கால்கள் அங்க பட்டதுனால. இவங்க பல நாட்கள் அங்க என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. இவங்க பல நாட்கள் அங்க என்ன செஞ்சாங்கன்னா தரித்து இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்திரம் தொடங்கி எந்த இடத்துல அவங்க கண்ணீர் வடிச்சாங்களோ, எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்களோ, எந்த இடத்துல அவங்க பல நாட்கள் புலம்பிட்டு இருந்தாங்களோ, எந்த இடத்துல அவங்க பல நாட்கள் கண்ணீர் வடிச்சாங்களோ, அங்க இருந்து சுதந்திரத்தை கர்த்தர் என்ன செய்றார்? எழுதுறார். அங்க இருந்து கர்த்தர் என்ன செய்றார்? சுதந்திரத்தை எழுதுறார். அது ப்ரிப்பரேஷன் கிரவுண்டா கர்த்தர் பார்க்கிறார்.
அது அவங்க கணக்குல என்ன செய்றார்? சேர்த்துறார். அதையும் வாக்கு தத்துவத்தில் என்ன செய்றார்? சேர்த்துறார். எந்தெந்த வனாந்திரத்துல நீங்க நடந்தீங்களோ, எந்தெந்த இடத்துல கண்ணீர் வடிச்சீங்களோ, எங்கெல்லாம் உங்களுடைய புலம்பலும் கூக்குரலும் கேட்கப்பட்டதோ அவைகளையும் சுதந்தரிக்க தேவன் என்ன செய்வார்? கிருபை கொடுப்பார். ஆமென். மூன்றாவது காரியம், நம்மளே குறைச்சு மதிப்பிடக்கூடியதான காரியங்களை விட்டு என்ன செய்யணும்? வெளியில வரணும். நம்முடைய தாட்ஸ் பெரும்பாலும் ரொம்ப சிறுசாவே இருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியதான காரியங்கள்ல கூட சின்ன காரியங்கள் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை தான் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். வில்லியம் கேரி சொல்லும்போது சொல்றாரு, தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய பாருங்கள். என் ஆண்டவர் அவர் பெரியவர். அவர்கிட்ட கேட்கறது பெருசா என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே, நான் வீட்டிலேயே ஒரு மிஷினை வாங்கி போட்டு நான் அப்படியே தச்சனா கூட இல்லை, கேட்கறது கேட்குறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு 50 மிஷின் கொடுங்க, என் கம்பெனியில் ஒரு 50 பேர் உட்காரணும், அடுத்த வருஷத்துக்குள்ள நான் அப்படி ஆரம்பிக்கணும். அவர் சர்வ வல்லவர். அவர் இந்த முழு உலகத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினதான தேவன். அவர்கிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? சொல்றாரு, நீ தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. நீ பார்க்கிற தேசம் முழுவதையும் உனக்கு என்ன செஞ்சேன்? தந்தேன். கடற்கரை மணலத்தனையாய், பூமியின் மணலத்தனையாய் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் ரிசீவ் பண்றார். அதனாலதான் வனாந்திரம் தொடங்கி லீபனோன் வரைக்கும் என்ன செய்யறார்? நடந்தார். அதனாலதான் ஐபிராத் அதை தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் ஆபிரகாம்கிட்ட அந்த விசுவாசம் இருந்துச்சு. அவர் சொல்லி இருக்கிறார். பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நடக்கணும். நான் என்ன செய்யணும்? நடக்கணும். நடையா என்ன செய்யறார்? நடக்கிறார். ஆண்டவர்கிட்ட பெரிய காரியத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனா ஆபிரகாமினுடைய சந்ததி எங்க தப்பு பண்ணுச்சு? அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்யலைன்னா அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள என்ன செய்யல இல்லை. ஆபிரகாம் அந்த விசுவாசத்தோடு கூட என்ன செய்யறாருன்னா நடக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம் இல்லை. லோத்துட்டு பேசுற, நீ தெக்க போனா நான் வடக்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ எப்படி போறியா அதுக்கு எது திசையில் நான் போய்க்கிறேன் போ. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து இந்த சோபாருக்கு போகிற வழி ஏதேனும் போல இருக்குதுன்னு பார்த்துட்டு போறார். உட்கார்ந்துகிட்டே இருக்கிறார். எது வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? கத்த திரும்ப பேசுற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இருக்கிறதுல பெஸ்டான இடத்த லோத்து என்ன செஞ்சிட்டாரு? பார்த்துட்டாரு. பெஸ்டான இடத்த நோக்கி லோத்து என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. திரும்பி பார்த்தா வனாந்தரம் தான் இருக்குது. எங்க போறது? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார். அவன் போனதை விட்டுரு. நீ பார்க்கிற பூமி முழுவதையும் என்ன செய்வேன்? தேவ திட்டம் என் கற்பனைக்கு எட்டாத திட்டம். தேவன் எனக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் என் கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதம். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயத்தில் என்ன செய்யல, உணரல. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிகிற வரைக்கும் தேவனிடத்தில் தன்னை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய தலைமுறைகளை குறித்து என்ன திட்டம் இருக்குன்னே தெரியல. ஆனா சொல்றாரு, எந்திரிச்சு என்ன செய்? நட. தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் என்ன செய்? நடந்து திரி. உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். உன் சந்ததிக்கு என்றைக்குமா இருக்கும்படி என்ன செய்வேன்? தருவேன். கர்த்தர் என்ன செய்யறாரு? பேசுறார். ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா நடக்கிறார். நமக்கு நம்ம சைஸுக்கு விசன் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம சைஸுக்கு தரிசனம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நமக்கு தேவனுடைய அளவிற்கு தரிசனம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்? தரிசனம் என்ன செய்யணும்? இருக்கணும். தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். நமக்கு வாங்கணும், ஒரு 9.5 சென்ட் இடம் வாங்கணும். மிகுந்த போராட்டம், எதையுமே செய்ய முடியல. காலமெல்லாம் இப்படி
வாடகைக்கு இருந்து ஓட்டிடுவோம், இல்லை, ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை என்கிட்ட பேசினப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இனி இடம் வாங்குறப்போ 10 சென்ட் 5 சென்ட்லாம் இல்லை, வருங்காலத்தில் பெத்தேல் கேம்பஸ்ன்னு என்ன செய்யணும் இருக்கணும், ஒரு பெரிய இடமா ஏக்கரா கணக்கில் தான் என்ன செய்யணும் வாங்கணும். இந்த பட்டணத்தில் நாங்கள் தொற்று போனவர்களாய் அல்ல ஆண்டவரே, திரும்ப எழும்பி என்ன செய்யணும் கட்டணும், ஒரு பெரிய கேம்பஸாக என்ன செய்யணும் இருக்கணும், உள்ளுக்குள்ள பிளே கிரவுண்ட் அளவுக்கு என்ன செய்யணும் இருக்கணும், மீட்டிங் நடத்தினாலும் பெரிய அளவுக்கு என்ன செய்யணும் நடத்தணும், இந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய சபையாக என்ன செய்யணும் கட்டணும். விஷன் தேவன் பார்க்கிற வண்ணமா என்ன செய்யணும் இருக்கணும். அவர் பெரியவர், அவர் நினைச்சா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், அவர் கொடுக்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்கறது எப்பவுமே என்ன செய்யணும் பெருசா கேட்கணும். 4வது காரியம், பயம் விசுவாசத்தினுடைய எல்லைகளை என்ன செய்யும் குறைக்கும். இதுதான் பிரச்சனை. ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை, அவன் எல்லாத்தையுமே சிறுசு பண்ணான். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பார்க்கிறோம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துட்செய்தியை பரப்பினார்கள். வேவு பார்த்துட்டு வந்த 10 பேர் சொல்றான், இல்ல ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம், அவன் பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்ம பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கும், அவன் அவ்வளோ பெருசா இருக்கான், அவன் அவ்வளோ பெருசா இருக்கான். இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன், அவ்வளோ போட்டி, அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது. எவ்வளோ போட்டியா இருந்தா என்ன, என்னை என் தேவன் ஆசீர்வதிப்பார், எனக்குரிய நன்மைகளை தேவன் எனக்கு கொடுப்பார். விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கணும். ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், ஏப்பா பார்வோனுக்கு முன்பாக தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஏனாக்கின் புத்திரரை பார்த்தா என்ன, எங்கள் தேவன் அவர்களை பார்க்கிலும் பெரியவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்ன செய்யணும் இருந்திருக்கணும். அதை என்ன செய்யல சொல்றான், இல்ல நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதான் இருக்கும். 12 பேர் போயிட்டு வராங்க. காலேப் மிதித்ததான அந்த சுதந்திரம் காலேபுடையதாய் மாறினது. யோசுவா மிதித்த அந்த சுதந்திரம் யோசுவாவுடையதாய் மாறினது. ஆனால் இந்த 10 பேருடைய உள்ளங்கால்கள் அந்த தேசத்தை மிதிச்சாங்க, ஆனா சுதந்திரிக்கல. காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லை. சுதந்திரிக்கல காரணம் என்னன்னா பயம். அங்க இருக்கக்கூடியவங்களை பார்த்து பயம், மற்ற நபர்களை குறித்து பயம். அதனுடைய விளைவு என்ன செய்யல, எதையுமே என்ன செய்யல சுதந்திரிக்கல. என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கிறோம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் ஏப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. ஏனாக்கின் புத்திரரை பார்த்தன்ட்டு ஏன்பா சொல்ற, கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்றார், இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த தேசத்தை கொடுப்பார். காலேபு பேசுறார், யோசுவா பேசுறாங்க. பார்த்துட்டு வந்தவங்க என்ன செய்யல, பேசல. உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பேசுறாரு. என்னது, ஆராதனை நேரத்தில் ஏற்கனவே பார்த்தோம். என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை பாருங்க. என்னாகமம் 11, 24, 25.
அப்பொழுது மோசே 11 இது உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் உங்களுடையதா இருக்கும். அத சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, எப்ப ஐபிராத்து நதி தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையிலே கர்த்தர் சொல்றாரு, உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்ல. ஏனாக்கின் புத்திரரை பார்க்கறதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் மனசுல வந்திருக்கணும். எல்லைய மாத்திரம் கர்த்தர் சொல்லல, எவனையும் பார்த்து பயப்படாதேன்னு என்ன செய்யறார் சொல்லி இருக்கிறார். தரிசனம் நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எதையெல்லாம் பார்க்கிறோங்கிறத தாண்டி, எவ்வளவு தூரத்துக்கு பார்க்கிறோங்கிறத தாண்டி, எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்றாரு, உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்ல. வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மீதெல்லாம் வர பண்ணுவார். உங்களால ஒரு பயம் வரும், நீங்கள் மிதிக்கும் பூமியின் மீது எங்கும் வர பண்ணுவார். நீ போய் ஒரு இடத்துல காலடி வச்சுட்டேன்னா நீ அவனை பார்த்து பயப்படாத, உன்னை பார்த்து அவன் என்ன செய்வான்? பயப்படுவான். வர பண்ணுவேன். அவன் ஆள் பார்க்கறதுக்கு தான் ராட்சதனா இருந்தான். ஆனா இவன் மிதிச்ச உடனே அவனுக்குள்ள பயம் வந்துச்சு. இவன் என்ன செய்யல? முழுமையா கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கிக்கல. முழுமையா விசுவாசத்தோட என்ன செய்யல? அடி எடுத்து வைக்கல. உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும் சொல்லி கர்த்தர் பேசியும் விசுவாசம் இல்லாம போக மாட்டோம், சுதந்திரிக்க மாட்டோம், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு, குடும்பம் முடிஞ்சு, அவ்வளவுதான், எல்லாம் ஃபெயிலியர். யாருப்பா சொன்னா? உனக்கு விரோதமாக ஒருவனும் நிற்பதில்லைன்னு சொன்னாரே, மறந்துட்டியா? கர்த்தர் பேசுகிற அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா பயம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கும் பொழுது தேவன் சுதந்திரிக்க செய்வார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கொடுத்தேங்கிறது மாத்திரம் இல்லை, உங்களை குடியேற்றுவேன்கிறதையும் கர்த்தர் என்ன செய்றார்? சொல்றார். ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனதனுடைய விளைவு, வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல் போனதனுடைய விளைவு, மற்றவங்க மிதிச்சவங்க என்ன செய்ய முடியல? சுதந்திரிக்க முடியல. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்ன ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை ரிட்டர்ன் வாங்குறார். கொடுத்த வார்த்தைகளை ஒரு தலைமுறைகள்ட்ட இருந்து வாங்குறார். இல்ல, காலேப் யோசுவா தவிர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி கர்த்தர் பேசியும் விசுவாசியாமல் போனது நிமித்தமாக ஒரு தலைமுறை வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சு இழந்து போச்சு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த ஜெனரேஷன் இழந்து போனாலும் அடுத்த தலைமுறைக்கு சொல்றாரு, அந்த வாக்குத்தத்தம் உனக்குள்ள நிறைவேறும் சொல்லி யோசுவாவின் மூலமாய் அடுத்த தலைமுறைகிட்ட கர்த்தர் பேசுறார். மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உன் அப்பா மிதிக்கல, உன் அம்மா மிதிக்கல, உன் தலைமுறை என்ன செய்யல? மிதிக்கல. உன் பிதாக்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல? விசுவாசிக்கல. விசுவாசிச்சிருந்தா போன தலைமுறையில உன் வாழ்க்கை மாறி இருக்கும், போன தலைமுறையில குடும்பம் மாறி இருக்கும், உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கும். பரவாயில்ல, நீயும் அவங்க செஞ்ச தப்ப செய்யாத, உன் நாட்களில சுதந்திரிப்ப காலடி எடுத்து வையின்னு யோசுவாவின் நாட்கள்ல கர்த்தர் பேசுறார். ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசக்கூடியதான வார்த்தைகளை உள்வாங்கி நீங்க அடி எடுத்து வைக்கலைன்னா வாக்குத்தத்தம் ரிட்டன் ஆகும். ஆனா உண்மையுள்ள தேவன் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். வாக்குத்தத்தத்தை அடுத்த தலைமுறை வச்சுக்கிட்டுன்னு தூக்கி போட்டு விளையாடுறதும்
இல்ல, என் நாட்கள்ல என் தலைமுறையில அந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்தரிப்பேன். என் தலைமுறையில கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிப்பேன். என் தலைமுறையில என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரிச்சு என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போவேன். அது நம்ம கையில தான் இருக்குது. காலேபும் யோசுவாவும் அவர்கள் நாட்களில் வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து அடுத்த தலைமுறைக்கு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. தேவ பிள்ளைகளுடைய தலைமுறை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, கர்த்தர் பேசுறாரா ஒபே பண்ணணும். ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் கர்த்தர் சொல்லல. உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும் அப்படின்னா போய் என்ன செய்யணும்? மிதிக்கணும். நின்னா போதும். கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நின்னா போதும். கர்த்தர் என்ன செய்வார்? மற்றவர்களுக்கு பயத்தை கொடுப்பார். நம்ம போய் காலடி எடுத்து வச்சா போதும், யோர்தான் என்ன செய்யும்? வழிவிடும். நம்ம போய் காலடி எடுத்து வச்சா போதும், எரிகோ கோட்டைகள் நமக்கு முன்பாக என்ன செய்யும்? தகர்ந்து போகும். எரிகோ அது யோர்தானை பொறுத்த வரைக்கும் ஆசாரியர்கள் காலடி எடுத்து வச்சவன என்ன செஞ்சிருச்சு? எரிகோ கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சு. தினம் காலையில போய் என்ன செய்யணும்? சுத்தணும். 7ஆம் நாள் 7 தடவை என்ன செய்யறாங்க? சுத்துறாங்க. எக்காலம் ஊதுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. எரிகோ இடிஞ்சு விழுந்துச்சு. கஷ்டமா இருக்கலாம், ஆனா இடிஞ்சு விழாம என்ன செய்யாது? இருக்காது. சில அலைச்சல்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இடிந்து விழும் என்பது கர்த்தருடைய வாக்கு தத்தம். காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், அதுல எரிகோவும் என்ன செய்யும்? சேரும். கடந்து போ. சுதந்திரிக்க செய்கிறதான தேவன். பல நேரங்கள்ல நெகட்டிவ் வாய்ஸ் நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இது வேண்டாம், இதை செய்யாத, நீ தோத்துருவ, உன்னால சக்சஸ் பண்ண முடியாது, உன்னால பிசினஸ் பண்ண முடியாது, உன்னால இங்க இருக்கக்கூடிய போட்டிகள்ல நின்று ஜெயிக்க முடியாது. எல்லா சத்தத்தை கேட்கறத விட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நெகட்டிவ் வாய்ஸை தள்ளி போடணும். ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், ராட்சதன் மாதிரி இருந்தோம், அதையெல்லாம் நம்ம சுதந்திரிக்க முடியாது. தள்ளி போடு. நெகட்டிவான வாய்ஸஸ் எல்லாம் தள்ளிட்டு நம்முடைய பார்வை, நம்ம எதை பார்க்குறோமோ இந்த கண் அதை என்ன செய்யணும்? அப்படியே உள்ள கொண்டு போகும். ஆனா பயத்தோட பார்க்குறோமா விசுவாசத்தோட பார்க்குறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பயத்தோட ஒரு காரியத்தை பார்த்து உள்ள கொண்டு போறேன்னா அது எனக்கு பயத்தை கொடுக்கும், நடுக்கத்தை கொடுக்கும், தடுமாற பண்ணும். ஆனா விசுவாசத்தோட பார்த்து உள்ள கொண்டு போறேன்னா அது எனக்கு தைரியத்தை கொடுக்கும். காலேபும் யோசுவாவும் கால் மிதித்த தேசத்தை என்ன செஞ்சாங்க? சுதந்திரித்தார்கள் என்று சொல்லி என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நம்ம கிட்ட கர்த்தர் கேட்கக்கூடியதான காரியம், நம்ம என்ன செய்ய போறோம்? என் வாழ்க்கை எப்போ எக்ஸ்பெண்ட் ஆகுன்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவர் கேட்கக்கூடியதான காரியம், நீ எப்போ உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போற? நமக்குள்ள இருக்கக்கூடியதான பயம், நமக்குள்ள இருக்கக்கூடியதான அவிசுவாசம், நமக்குள்ள இருக்கக்கூடியதான அவநம்பிக்கை, நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த விசுவாச குறைச்சல்கள், எதுல தான் தடுமாறிட்டு இருக்கோமே தவிர வாழ்க்கையை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கர்த்தர் இன்றைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம காலடி எடுத்து வச்சா போதும், சுதந்திரித்து கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 5வது காரியம், யுவர் ஸ்டெப்ஸ் டிசைட் யுவர் ஜெனரேஷன்ஸ் டெரிட்டரி. உங்களுடைய அடிகள் உங்க தலைமுறைகளுக்கான எல்லைகளை தீர்மானிக்கும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க காலடி எடுத்து வைப்பீங்கன்னா அது உங்க தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கும். யோசுவா ஒரு காரியத்துல தெளிவா இருந்தார். யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் ரிசீவ் பண்ணார். மற்றவங்க பேசக்கூடிய நெகட்டிவான கமெண்ட்ஸ், நெகட்டிவான வார்த்தைகள் எதையும் உள்ளுக்குள்ள என்ன செய்யல, கொண்டு வரல. அவர் அதை மாத்திரம் என்ன செஞ்சார்னா உள்ளுக்குள்ள வச்சார். ஆனா தேசத்தை சுதந்திரிச்சார். சுதந்திரிச்சதுக்கு பிறகும் ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
ஒன்று, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, கர்த்தரையும் பிடித்து கொண்டார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சுதந்திரிச்சதுக்கு பிறகு சொல்றார், ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு முன்னாடி சில நேரங்களில் நம்ம விசுவாசமாக இருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் வந்ததுக்கு பிறகு அப்படியா ஆண்டவரா கர்த்தரா அவருக்கு என்ன அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடறோம். யோசுவா சொல்றாரு, சுதந்திரிச்சதுக்கு பிறகும் உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும் சொன்னீங்க, சுதந்திரிச்சிட்டோம். இப்போமோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா ஒரு ஜெனரேஷன் சேஞ்சரா இருந்தார். எப்படின்னா, விசுவாசம் இருந்தா போதும், கர்த்தரை பிடிச்சுக்கிட்டா போதும், காலடி எடுத்து வைன்னு சொல்லி சொல்ற நேரத்தில் எடுத்து வச்சுட்டா போதும், உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டா போதும். அது வாக்குத்தத்தத்தோடு விசுவாசத்தோடு அவர் அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சப்போ, ஜெனரேஷன் சேஞ்சர் ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த தலைமுறையில் யாரும் பிரவேசிக்காத கானானுக்குள்ள அவங்க போனாங்க. ஏத்தியரின் தேசம் இல்ல, இது எங்களுடைய தேசம்னு போய் நின்னார். இந்த பட்டணத்தினுடைய நன்மையில எதையும் இத்தனை வருஷம் நீங்க பார்க்காம இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடியதான பிசினஸ், இங்க இருக்கக்கூடியதான ஆசீர்வாதம், இங்க இருக்கக்கூடிய நன்மை, இதெல்லாம் அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை, இது எங்களுக்கு. எங்களை இந்த பட்டணத்தில் தேவன் குடியேற பண்ணியிருக்கிறார். எங்களை இந்த பட்டணத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த பட்டணத்தினுடைய நன்மைகளை தேவன் எங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். உங்க தலைமுறையில் ஒரு ஜெனரேஷன் சேஞ்சராக மாறுங்க. அந்த யோசுவா காலேப் அந்த தலைமுறையில் யாரும் கானானுக்குள்ள போகலை. ஆனால் இவங்க மாத்திரம் என்ன செஞ்சாங்க, உள்ள போனாங்க, உள்ள போறாங்க. அவங்க போய் தங்களுடைய தலைமுறைகளுக்கு என்ன செய்யறாருன்னா சுதந்திரித்து கொடுக்குறாங்க. மற்றவர்கள்லாம் அந்தந்த பிள்ளைகள் அந்தந்த தலைமுறை என்ன செய்து போய் சுதந்திரிக்குது. எங்க பிள்ளைங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க மேல வந்து அப்படிலாம் இல்லை, எங்க நாட்களை நாங்க ஆசீர்வாதத்தை பார்க்கணும். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிறதான சுதந்திரம் எங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்குது. எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க நல்லா வேலை பார்க்குறாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், எங்க பிள்ளைங்க நல்லா சம்பாதிப்பாங்க. இல்லை, எங்க நாட்கள்லயே நாங்க அதை என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். எங்க நாட்கள்லயே அதை என்ன செய்யணும், ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டா போதும். இந்த வசனத்தை இன்னும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். உங்கள் காலடிகள் உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ மிதிக்க ஆரம்பிச்சா நான் கொடுக்க ஆரம்பிப்பேன், நீ நடக்க ஆரம்பிச்சா நான் அதை உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக கர்த்தர் சொல்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.